ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன விளாக்னா, ஒரு சிலர் வந்து கமெண்டில் வந்து பெரியம்மாவை கேட்டுகிட்டே இருக்கீங்க. இன்றைக்கி பெரியம்மாவை பார்க்க தான் வந்து கிளம்பியாச்சு. இன்றைக்கி பெரியம்மாவை உங்களுக்கு காட்ட போகிறேன். ரிமோட் பெரியம்மா எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இப்போ நான் எதுக்கு அங்கே போகிறேன், என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறது இந்த விளாகில் பார்க்கலாம். ஒரு முக்கியமான வேலையும் இருக்குது. அந்தியூரும் போக வேண்டியது இருக்குது. பெரியம்மாவும் பெரியப்பாவையும் கூட்டிகிட்டு போயிட்டு என்னென்ன பண்ணுறோம், எங்கெங்கே போகிறோம் அப்படிங்கிறது இந்த விளாக்கில் பார்க்கலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நானும் எங்கள் அம்மா வந்து கிளம்பிட்டோம். யூனிஃபார்ம் இருக்கிறாங்க, அதனால் அவங்களுக்கு காட்டக்கூடாது. எங்கள் அம்மா வந்து பஸ் ஸ்டாப்புக்கு கொண்டு போய் விட்டுட்டு அவங்க ஸ்கூலுக்கு கிளம்பிடுவாங்க. நான் வந்து பஸ் ஏறி பங்களாபுத்தூர் போயிட்டு அப்புறம் அவங்கள கூட்டிகிட்டு போகணும். இப்போ டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 8:30 ஆகுது. இப்போ கிளம்பியாச்சு. ஓகே, இப்போ வாங்க நம்ம போயிட்டு பெரியம்மா வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் பார்க்கலாம். போயிட்டு பஸ்ஸு பிடிச்சி செவியூரில் அதுக்கப்புறம் கோபி போய் அதுக்கப்புறமா போகணும். போயிட்டு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா செவியூர் டு கோபி வந்து பஸ்ஸில் ஏறி போயிட்டுருக்கேன். நான் வந்து சாங் ப்ளே ஆகிட்டு இருந்ததுனால சும்மா ஒரு கிளிப்பு மட்டும் எடுத்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் பங்களாபுத்தூர் டு அந்தியூர் வந்து போயிட்டுருக்கோம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரியப்பாவுக்கு வந்து பாடம் போடுறதுக்காக போயிட்டுருக்கோம். அவர் எப்போவுமே அங்கே கால் வலிக்கு போய் பாடம் போட்டு வருவார். அதுக்கப்புறம் தான் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அவரோட அது எப்படி சொல்கிறது, அவரோட நம்பிக்கை, அது செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அதனால் வந்து சரி ஏன் வேண்டான்னு சொல்லணும்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோம். வண்டியிலையும் வந்து சாங் ப்ளே ஆகிட்டு இருந்ததுனால வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். இப்போ கூட்டிகிட்டு அங்கே போயிட்டு வந்துட்டு பெரியப்பா பெரியம்மா வீட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஊருக்கு போகணும். இந்த வேலைக்காக தான் இன்றைக்கி வந்து வந்தது. இப்போ வந்து அவரை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தாச்சு. பெரியப்பாவுக்கு வந்து சாப்பாடு போட்டுக்கிறாங்க பெரியம்மா. என்ன சமையல் அப்படின்னு பார்க்கலாமா? என்ன சமையல்னா பெரியம்மா சோறாய் பருப்பு போட்டு காய்ச்சிருக்குது. பெரியம்மா சோறாய் பருப்பு போட்டு பெரியப்பாவுக்கு போட்டு போகிறாங்க. சாப்பாடு, அப்புறமா சாம்பார், வீட்லேயே பறித்த கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வச்சுருக்காங்க. தயிர் வருங்க பெற போட்டு வச்சுருக்காங்க. 2 டம்ளரில் இருக்குது. ரசம் வடித்து வச்சுருப்பாங்க போல இருக்குது. இதுதான் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் சாப்பாடு. ரொம்ப பசியாக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கே போயிட்டு வந்துட்டு ரொம்ப பசியாக இருக்குது. ஸோ சாப்பிட்டு வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். நீங்களாம் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். இது மாதிரி வேஸ்ட் வந்துடுச்சாமல் கட்டி விட்டுருக்குறாங்க. மெயின் இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே இருந்த தென்னை மரத்தை வந்து அறுத்தாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, இங்கே ஒன்று சின்ன கன்று இருந்துச்சு, அதையும் போட்டு அறுத்து குழந்த மாதிரி வளர்த்தி. ஏன்னா இந்த ஒயரில் படுதுங்களாமா. ஒயரே இவங்களுக்கு தான். ஓலையெல்லாம் அந்த சைடு விட்டாங்க வெட்டி. துண்டு துண்டாக வெட்டி போட்டாங்க. இந்த சைடு தான் சாய்ச்சி விட்டுருக்குனாங்க பாருங்க. இப்போ தான் அறுத்துட்டு போனங்க பாருங்க எப்படி வளர்ந்துருச்சுன்னு. 2 வாரம் ஆச்சு. கத்திரிக்காய் இருக்குது. கத்திரிக்காய் இதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, அதுலேருந்து இதெல்லாம் பிஞ்சு காய பாருங்க. ஸோ பார்த்தாவே கஷ்டமாக இருக்குது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆனால் கரண்ட்டுக்காரங்க வெட்ட சொன்னதுனால வெட்டிட்டாங்க. இங்கெல்லாம் போட்டு வச்சுருக்குது பாருங்க. பெரியப்பா சாப்பிட்றாங்க. பெரியப்பா சாப்பிட்றாங்க. கொஞ்சமாக தான் சாப்பிடுவாங்க. அப்புறமா வீட்டுக்குள்ளே கொஞ்சம் வச்சுருக்குறாங்க பாருங்க. தாங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியை வந்து சாப்பிட்டாச்சு. நீங்களாம் சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். சாப்பிட்லையா? சாப்பிட்றோங்க. சாப்பாடுங்க இப்போ தான் போய் சாப்பிட்றணுங்க. நீங்கள் சாப்பிடல வாங்க. நீங்களும் சாப்பிட்டு போல வாங்க. வாங்க. நிறைய பேர் கேட்டுருந்தீங்க அவங்களுக்காக இந்த வீடியோ. எங்கள் வீட்டில் பருப்பு குழம்பு தான், வாங்க சாப்பிட்டு போயிடல. சரி சாப்பிடுங்க. சாம்பார் வச்சிருக்கிற வாங்க. சாம்பார் செஞ்சு
பாய்ங்களா ரொம்ப வேர்க்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இந்த தென்னை மரம் வந்து ஒயரில் வந்து ஒரு சில ஓலைகள் தான் வந்து முட்டுற மாதிரி இருந்துச்சு. நாங்கள் அதை வெட்டி விட்டுட்டு தான் இருந்தோம். ஆனால் இருந்தாலும் கரண்ட்டுக்காரங்க வந்து அதை வெட்டிடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க திரும்ப திரும்ப. நான் போன டைம் வந்தப்போ கூட பெரியமாட்ட வேணாம் பெரியமா வெட்டாதீங்க, நம்ம ஓலை முட்டிட்டு இருந்துச்சுன்னா நம்ம அறுத்து விட்டுறலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டில் அந்த அக்கா கூப்பிட்டாங்க, அதனால் பேசிகிட்டு இருந்தேன். நான் போன டைமே வேண்டாம் அந்த ஓலையை மட்டும் அறுத்து விட்டுறலாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இருந்தாலும் பெரியம்மா வந்து பயந்துட்டாங்க. கரண்ட்டுக்கார் வந்து 5000 10,000 செலவாகும், ஒயர் மேலே விழுந்து ஒயர் கட் ஆயிடுச்சுன்னா அப்படின்னு சொல்லி பயப்படுத்தவும் அவங்க வந்து பயந்துட்டு வெட்டிட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை வெட்டியிருக்காங்க. எனக்கு சொல்லவும் இல்லை ஒன்றும் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தா அப்படியே வீடே ஒரு மாதிரி சொலோன்னு கிடக்குது. அங்கெல்லாம் வந்து தென்னம்பிள்ளை இருக்கும்போது அப்படியே அடைச்ச மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே கேப்பாக அப்படியே வெறிச்சோடி கிடக்குன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருக்குது. குழந்த மாதிரி வளர்த்தி இப்படி ஆயிடுச்சு. வந்து பாடம் போட போன பக்கம் வீடியோ எடுக்கலான்னு நினச்சா நாங்கள் வீடியோ எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் வீடியோ எடுக்க முடியல. அதுக்கப்புறமா சரி நாங்கள் போயிட்டு வந்துட்டு சரி பங்களாபுதூரில் நான் இறங்கி அப்படியே பஸ் ஏறி நான் கோபி பஸ் ஏறி ஊருக்கு போகிறேன், லேட் ஆச்சு அப்படின்னு சொல்லவும் பெரியமா விடவே மாட்டேங்கிறாங்க. காலையிலையும் நான் வீட்டுக்கு வராமல் அங்கே பங்களாபுதூர்லேருந்து அப்படி வண்டி ஏறி கிளம்பிட்டேன்னா அப்போவே சொன்னாங்க வீட்டுக்கு வருவின்னு நினச்சேன், சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சு நீ வராமல் இங்கே வந்து ஏறி எப்படி வந்துட்டு இடையில அப்படின்னு சொன்னாங்க. வருத்தப்பட்டாங்க. அப்புறம் அதனால் சரி வருத்தப்படுறாங்களேன்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டு இப்போ சாப்பிட்டாச்சுன்னு சொல்லி சாப்பிட்டு முடிச்சாச்சு. நீங்களாம் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லுங்கள். தென்னம்பிள்ளை வெட்டினது ரொம்ப மன வருத்தமாகுது. ஏன்னா அதில் எவ்வளோ காய் எல்லாம் எடுத்து யூஸ் பண்ணியிருப்போம், எண்ணெயெல்லாம் அரைப்போம், எண்ணெய் அரைச்சி பெரியமாவுக்கு கொடுப்போம், நாங்களும் அதை தான் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் சாப்பாட்டுக்கும் யூஸ் பண்ணிக்குவோம். ஏன்னா இங்கே தான் குளகுலையே பிடிக்கும், சின்ன காயாக இருந்தாலும் குளகுலையே பிடிக்கும். ஆனால் நம்ம ஊரில் அப்படி பிடிக்கிறதில்ல, ஒரு குலை 2 குலை தான் பிடிக்குது. அதுவுமே வந்து போடுற கால் இல்லாமல் கொக்கி வச்சு அம்மா வறண்டதுக்கப்புறம் தான் இழுப்பாங்க. அதனால் இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அது போனதும் இல்லாமல் அந்த சின்ன பிள்ளையும் வேறு வெட்டிட்டாங்க, அது வேஸ்ட்டாக போச்சு. மழை வர மாதிரி இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஊரில் எல்லாம் மழையா அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். வந்து பெரியம்மாவை பார்த்தாச்சு, அவரோட ஆசை எப்படியும் நிறைவேற்றியாச்சு. பாடம் போகணும்னு சொல்லிகிட்டே இருந்தார். சரி கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடலாம். ஏன்னா அவருக்கு ஒரு மன பிரம்ம மாதிரி, அது போட்டால் நமக்கு கரெக்டாகிடும் அப்படிங்கிற மாதிரி, இல்லைன்னா வலிக்குதுன்னு சொல்லிகிட்டே இருப்பார். ஸோ போயிட்டு வந்தாச்சு. அவரால் பஸ்ஸு ஏற முடியாதுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆம்னிலே ஏறவே முடியல. 2 கையும் முடிச்சு கூட்டிகிட்டு வந்தாச்சு. நீ ஆராதனை குட்டி சுகாஸ் குட்டி வந்துடுவாங்க, அம்மா கிட்ட கால் பண்ணி சொல்லியிருக்கேன் பார்த்துக்குமா வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆடு மாடு மேய்க்கணும்ல, அதுக்குள்ள நானும் கிளம்பணும். பெரியமாவை கேட்டதா சொல்லுங்கள், பெரியமாவை காட்டுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. எங்கள் பெரியமா வருங்க எப்படி வாங்க சாப்பிட்லாமா அப்படின்ட்டு எப்படி கூப்பிட்றாங்கன்ட்டு. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் சாப்பிட்டேன், கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்புறம் கிளம்பும்போது உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் ஊருக்கு போகலான்னு சொன்னால் எங்கள் பெரியமா கேட்கவே மாட்டேங்கிறாங்க. இப்போயே டைம் 3 ஆச்சு, 4 மணிக்கு போகலாம் 5 மணிக்கு போகலான்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. வருங்க அதுக்குள்ளே ஒரு சின்ன வேலை. சக்தியோட மாமா வீட்டுக்கு போய் முல்லைப்பூ இருந்துச்சு பறிச்சுட்டு வந்தாச்சு. ஏன்னா ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா ஆராதனை பிடிக்க டெய்லி கொஞ்சம் வச்சுக்கலாம். நம்ம வீட்டில் மல்லிகைப்பூவும் இல்லை, ரோஸும் வந்து 1 ரோஸ் 2 ரோஸ் தான் பிடிக்குது. அது இன்றைக்கி 1 ரோஸ் கூட இல்லை. அதனால் கனகாம்பரம் தான் இன்றைக்கி வச்சுட்டு போனாங்க. அதனால் முல்லைப்பூ பறிச்சுட்டு வந்துட்டு ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் கிளம்புறேன். இதோட இந்த விளாக் முடிச்சுக்கலாம். நம்ம வந்து ஊருக்கு நீ போயிட்டு பஸ் ஏறி போகிறதுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். பெரியம்மா வேணாம்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம அடம் முடிச்சு கிளம்பணும், இல்லைன்னா 2 நாள் கூட உட்கார வச்சுருவாங்க. மிஞ்சி போட 1 வாரம் கூட சொல்லிடுவாங்க. ஓகே இதோட அந்த விளாக் முடிச்சுக்கிறேன். அடுத்த விளாக்கில் பார்க்கலாம். பாய். அநேகமாக அடுத்த விளாக் வந்து நம்ம அங்கே ஊருக்கு போயிட்டு தான் போடுவேன். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஊருக்கு கிளம்பின உடனே பயங்கரமான ஒரு மழை வருங்க, காற்று. ஊருக்கு போக முடியாது போல் இருக்கே. மழை நின்னதுக்கப்புறம் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் கிளம்ப முடியும்.